ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதேம் சீரியல் எபிசோடு இன்றைக்கி எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும். ஏன் யாருமே எபிசோடு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கப்பா ப்ளீஸ். அப்போ தான் உங்களோட எண்ணங்களையும் நான் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு? நானே இப்போ தான் பார்த்து முடித்தேன் கைஸ். அவங்க கூட மித்ரா காலத்தில் தாலியை கட்டிடுவானோன்னு ஒரு செகண்ட் பயந்துட்டேன். ஆனால் தமிழ் நடித்து அவங்க அப்பாவை காப்பாற்றிட்டார். சரி, ஓகே. இன்றைக்கி எபிசோடு என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம மனோ தான் அதிரடியாக எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? கமெண்ட்ஸில் கூட ஒருத்தவங்க வாயவே திறக்க மாட்டேங்கிறா அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. யாரை சொன்னாங்கன்னு தெரியல, பாரதியவா இல்லை யாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பாரதியத்தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவள் பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டேங்கிறான். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே அந்த கூமுட்டைக்கு தெரியல. அப்படிங்கிறப்ப அவங்க கண்டிப்பாக பாரதியத்தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இவன் தான் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், கல்யாணமே வேண்டான்லாம் அவர் சொல்லலையாமா. இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்காராமா. அதையே இந்த மித்ராவால் தாங்க முடியல. உடனே என்ன பண்ணிட்டா, போய் நடிக்கிறான். ஆதி பார்க்குற மாதிரி, சூசைட் அட்டன் பண்ணுற மாதிரி, தூக்கு போடுற மாதிரி செட்டப்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம். கரெக்டாக இவ எதிர்பார்த்த மாதிரி அவள் தங்கச்சிக்காரி உள்ளே வர்றா. உள்ளே வந்தோடனே அவங்க அக்கா இது பண்ண போகிறத பார்த்து அப்படியே எல்லாத்தையும் கூப்பிட்றா. உடனே ஆதி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீங்கள் தானே, உங்களால தான் என் தங்கச்சி இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள், தாலி கட்டுறேன்னு சொல்லுங்கள், இப்போயே தாலியை கட்டுக்குன்னு சொல்லி எல்லாம் கிளவி, மீனா, சுதாகர், சரியா, எல்லாருமே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை? ஆதியை. உன்னை ஆதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதாவது உன்னை நான் பிடிக்கலன்னு நான் சொல்லலை, உன்னை எனக்கு பிடிக்குந்தான். ஆனால் கல்யாணம் இப்போ தானே நான் வேண்டான்னு சொன்னேன், கல்யாணமே நான் வேண்டான்னு சொல்லலைன்னு சொல்கிறாப்புல. சொல்லிகிட்டு இருக்கலையே, அவரை யார் இது சொல்லிடாதீங்க, அவரை யார் எது ஃபோர்ஸ் பண்ணிடாதீங்கன்னு அவனுக்கு சாதகமாகவே பேசுகிற மாதிரியே இவன் நடிக்கிறா மித்ரா. சரியா? உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கூமுட்டை தான் கைஸ். பாரதியும் கூமுட்டை தான், ஆதியும் கூமுட்டை தான். ஏன்னு சொல்கிறேன்னா, மித்ராவோட ஒரு இன்னொரு முகத்தை ஆதிக்கு தெரியல. சரியா? அதனால் அவனும் ஒரு கூமுட்டை தான். அவன் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறான், அவ்வளோதான். சும்மா லவ் பண்ணுறேன்ற பேரில் அவனை வச்சு செய்கிறதுக்காக இந்த அழிச்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்கிறான் மித்ராக்காரி, எரும மாடு. அது தெரியாமல் ஆதியும் வேற கூட சேர்ந்து பாவம் ஆகும், அவளை நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதனால் அவனும் ஒரு கூமுட்டை தான், இந்த பாரதியும் ஒரு கூமுட்டை தான். மித்ரா ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு இருக்கா இல்லைங்களா? அதனால அவளும் கூமுட்டை தான். ரெண்டு கூமுட்டைகளும் சேர்ந்து இந்த மித்ராவை அடித்து வரட்டணும். அது என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பிளாக்மெயில் பண்ணோன்னே தாலி கட்டுறதுல ரெடி ஆகிட்டாங்க. இங்கே என்ன நடக்குது? அவன் தாலி கட்ட போகிறேன்னு சொன்ன உடனே இங்கே பாரதிக்கு ஆதி அப்படின்ட்டு எந்திரிக்கிறான். ஐயோ சாமி, முடியலடா, எங்களால் முடியலடா. உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டால தான், உனக்கு ஆதி தான், நீ அவனுக்கு நீ தான். சரியா? இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் ஆதி உன்னைய கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் நிறையா பிரச்சனைகளை சந்திச்சாரு. இப்போ பிரச்சனைகள் கம்மி தான். அதனால் ஆதியை நீ நினச்சிப்பாரு. இவ சொல்கிறத பாருங்க. பாரதி பிறந்ததுலேருந்தே ஆதி அப்பானே யாருன்னு தெரியாதாம்மா, தமிழ் தான் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லியிருக்கான். உடனே லதா என்ன சொல்கிறா? ஆதி தான் பாவம் அப்படிங்கிறாப்புல. சரி, ரெண்டு பேரும் பேசிகிட்டே படுக்கிறாங்கப்பா. சரியா? இங்கே தாலி கட்ட மாதிரி பண்ணுறாங்க. தாலி கட்ட போகும்போது கரெக்டாக தமிழ் ஃபிக்ஸ் வந்த மாதிரி நடிக்கிறாப்புல. ஸோ நடித்த உடனே மனோவும் ஆதியும் காரா இல்லை பைக் ஏடுறான்னு சொல்லி பைக்கில் கூட்டிகிட்டு போனால், மாமா மெதுவாக ஓட்டுங்க, எனக்கு இப்போ தான் மயக்கமே வருது அப்படிங்கிற. என்ன ரெண்டு பேரும் என்ன நீ அப்போ உனக்கு இதாகலையா, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, எதுக்கு இப்படி நான் நடித்தேன் அப்படின்னு சொன்னோடனே மனோ கோவம் வந்துருச்சு. அப்படியே அரைஞ்சேனா அப்படின்னு சொன்னோடனே தமிழ் பாப்பா அப்படியே ட்ராக்கை மாற்றிட்டான். அதாவது எப்படின்னா, ஆதிக்கு ஃபேவராக பேசிட்டான். அந்த ஒரு டெக்னிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அவன் தாலி கட்டிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்கு. ஆனால் ஆதிக்கிட்ட எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி ட்ராக்கை மாற்றிருச்சு. என்ன சொல்லுது? உங்கள் அம்மா இந்த இடத்துல இருந்தால் உங்களோட மனசை புரிஞ்சுட்டு நடந்திருப்பாங்க இல்லையா,
நீங்கள் தாலி கட்ட போகும்போது உங்கள் முகத்தை நான் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஒரு மன வருத்தத்தோடு இருந்தீங்க, அதனால தான் உங்களுக்காக நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆதிக்கு ரொம்ப சந்தோஷம், மனோவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரியா? ஆமாம், உண்மை தானே, பையன் கஷ்டப்படையில் பெற்றதாய் பார்த்துக்கிட்டா இருப்பா. அந்த அந்த இடத்துல பெத்த பையனுக்கு என்ன விருப்பமோ அதைத்தானே பெற்றதாய் செய்வா. அதை தான் தமிழ் பாப்பா செஞ்சுருக்கு. உண்மையிலே அந்த இடத்துல தமிழ் பாப்பாவுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். கரெக்டான இடத்துல கரெக்டான ஒரு இது பண்ணி ஆதியை காப்பாற்றிருச்சுப்பா. சரியான ஆள் தான் மித்ரா. ஐயோ அப்பா சாமி, அவள் வேலை நடக்கணும்னா எந்த எல்லைக்கு போவா அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு. பார்க்கலாம், நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதயம் சீரியல் இன்றைக்கி தமிழ் பாப்பாக்காக அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடிலாம் எல்லாம் ஒரே ஆர்வ சீன் தான் கைஸ். பேசுகிறது வராதா, இவளும் பேசுகிறது எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருந்தது. அதனால் இந்த லாஸ்ட்டு முடியும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தமிழ் பாப்பா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க, வெரி குட். அதுக்கப்புறம் வேறு என்னப்பா, கார்த்திகை தீபம், கார்த்தி மாட்ட போகிறானா மாட்ட போகலையா அப்படின்னு தெரியல. நான்வெஜ்ஜு சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானானே தெரியல. ஒரே ட்விஸ்ட்டாகவே கொண்டு போயிட்டுருக்குறாங்க. எப்படி கேஸ், நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ரேவதி யாராவது ஒரு ஆள் காப்பாற்றுவாங்க. ஆனால் கார்த்தி வந்து, ஆனால் எனக்கு அந்த சீன் வந்து கண்டிப்பாக அவங்க அத்தைக்காக சாப்பிடுவானா இல்லை சாப்பிட மாட்டானு ரெண்டு குழப்பமாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்தி இதுவும் ஒரு சுவாரஸ்யமாக தான் போயிட்டுருக்கு. அப்புறம் வீரா சீரியல் ரெண்டு நாளாக நான் எபிசோடே பார்க்கல கேஸ். என்னாச்சுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சீக்கிரமே அந்த கழுத்தில் இருக்கிற அந்த சிம்பிளை பார்க்கணும். விஜய்ங்கிற வீரா அதை பார்த்துட்டானா வீரா சீரியல் ஓவர். அது எப்போ பார்ப்பான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் என்ன, இந்த வாரிசு சூப்பராக இருக்குது கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியல். வாரிசு நல்லா மோட்டிவேஷனாக பேசுகிறா. இந்த ஜெகதாம்பால்னு ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து தெலுங்கு ஆக்டராங்க கைஸ். நானும் தமிழில் அவங்க பேரை தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் பார்த்தா என் சிஸ்டர் வந்து சொல்லி அவங்க தெலுங்கு ஆக்டருக்கா, ஏதோ நாயர்னு என்னது ஏதோ பேர் சொன்னாங்க, நாயர்னு சொன்னாங்க, ஏதோ நிஷா நாயரா ஏதோ பேர் கேஸ், ஆனால் நாயர் தான் வருது. தெலுங்கு ஆக்டர் கேஸ். சூப்பராக அந்த பொண்ணை மோட்டிவேஷன் பண்ணுற ஸ்பீச் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னையும் இப்படி தான் நீ பாத்திர வதக்க தான் லாய்க்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்னை டாமினேட் பண்ணாங்க. என்னை ரியல் லைஃப்லேயே அதே கைஸ், என் லைஃப்லேயே அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நிறையா பேர் என்னை டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் கூட. ஆனால் அதெல்லாம் சமாளித்து தான் நம்ம லைஃப்பில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். ஓகே ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வாரிசு சீரியல், ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. ஐ திங்க் எனக்கு அந்த பொண்ணு வந்து ஒரிஜினல் வாரிசாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஹீரோயின். இப்படி தான் கதை கொண்டு வர்றாங்க. ஏன்னா அவங்க அம்மா வேறு ஃபோட்டோவை பார்த்து வேறு அழுதுட்டுருக்குறா, ஜெகதாம்பாள் ஃபோட்டோவை பார்த்து வேறு அழுதுட்டுருக்குறா. ஓகே, அப்புறம் வேறு என்ன, மௌனம் பேசியதே அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. என்னமோ அரசியல் அது இதுன்னு ஓட்டு அது இதுன்னு, அது கொஞ்சம் அறுவை மாதிரி தெரியுது. கதை எதுவும் கிடைக்கலையாட்டு இருக்குது, அதனால் போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன, மனசெல்லாம் வேஸ்ட் கேஸ். அந்த நாடகம் எவன் எடுக்கிறானே தெரியல, நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் அதாவது நந்தினி வந்து தானும் வாழ மாட்டா, மற்றவங்களையும் வாழ விட மாட்டா. அந்த கேரக்டர் தான் அந்த லூசு பக்கி. அதுக்கப்புறம் வேறு என்னப்பா, வேறு என்ன சீரியல், கெட்டி மேளம், அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. ஒரு அப்பாவாக பையனை காப்பாற்றுனதில் வந்து பொன்வண்ணனை வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பசங்களும் பெற்றவங்களோட இதை புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே டன். வேறு என்னப்பா, உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இதயம் சீரியல் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகேவா? வேறு என்ன, வேறு எதாவது சொல்லணும்னு நினச்சேன் கேஸ். நேற்று எபிசோடு பாதியில் விட்டேன்ல, அது என்ன ஆச்சு அப்படின்னா, அதான் மனோ வந்து மித்ராவும் ஆதியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, மனோ வந்து பேசுகிறான் இல்லையா, அப்போ அதோடு தான் அந்த எபிசோடு முடிஞ்சிருக்க மாட்டேருக்கு. நேற்று எபிசோடு கரெக்டு தாங்களா? கரெக்டாக தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நாம் ஏதாவது பார்க்காம சீன்ஸை விட்டு அப்புறம் நம்ம ஏதாவது சொல்லாமல் விட்டுட்டோமோன்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. நல்ல வேலை இப்போ காலையில் பார்த்தங்காட்டி அந்த எபிசோடு புரிஞ்சது. ஓகே, வேறு என்னப்பா, அவ்வளோதான் கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.